Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence example 2.7 பார்க்கலாம். In a given factorization, find the value of m and n. இந்த factorization வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க அந்த n ஓட வேல்யூவும் அந்த m ஓட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இங்க லாஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். 5 2s are first step வந்து 5 2s are 10, so 10 கிடைச்சிருச்சு. அதை எழுதி இருக்கோம். அடுத்து 5 10s are 50. அப்போ 5 into 10 is equal to 50, which is equal to n. n ஓட வேல்யூ வந்து 50 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த பாக்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அடுத்து 50 into 3 பண்ணோம் அப்படின்னா 150, அதை எழுதியிருக்கோம் ஸ்டெப் 2ல. அப்போ 150 into 2 அப்படின்னா 300. ஸோ m is equal to m ஓட வேல்யூ என்னது 300 கிடைச்சிருச்சு. 150 into 2. ஸோ m is equal to 2 into 150, which is equal to 300. அப்போ n ஓட வேல்யூ வந்து 50, m ஓட வேல்யூ 300. So therefore m is equal to 300, n is equal to 50 அப்படின்னு எழுதியிருக்கோம். Example 2.8, can the number 6 power n, n being natural number, n with the digit 5, give reason for your answer அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 6 power nன்றதை நம்ம வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி எழுதுறோம். எப்படி எழுதிருக்கோம்? 2 into 3, 2 3s are 6 தானே, ஸோ 6 அப்படி எழுதியிருக்கோம். இந்த பவர் வந்து ரெண்டுத்துக்குமே தான் வருது. ஸோ the whole power n வருது. இந்த n வந்து தனித்தனியா எழுதியிருக்கோம். 2 power n into 3 power n. ஸோ 2 is அந்த 6 வந்து என்னதுன்னா ஃபேக்டர் ஆஃப் 2. இப்போ இது பண்ணி பார்த்தோம், எல்சிஎம் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து ஃபேக்டர் ஆஃப் 2 இருக்கு. ஸோ 2 is the factor of 6 power n. அப்போ 6 power n வந்து கண்டிப்பா வந்து ஈவனா தான் இருக்கும். ஸோ 6 power n is always even. But any number whose last digit is 5, வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து 5 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5ல லாஸ்ட் டிஜிட் இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா வந்து ஒரு ஆட் நம்பரா தான் இருக்கும். ஸோ அப்போ 6 power n வந்து cannot be n with the digit 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Example 2.9 is 7 into 5 into 3 into 2 plus 3 or composite number. Justify your answer. இது எல்லாமே பண்ணோம் அப்படின்னா அது காம்போசிட் நம்பரா கிடைக்குதா அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் எழுதிக்கிறோம். இந்த ரெண்டுலையும் 3 இருக்குல்ல, அந்த ரெண்டு டேர்ம்லையும் 3 வந்து காமன் எடுக்கிறோம். ஸோ 3 into 7 into 5 into 2 plus 1 அப்படின்னு இருக்கும். இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்றோம். அப்ப 35 into 2 plus 1, 70 plus 1, 71. ஸோ 3 into 71 அப்படின்னு இருக்கு. இப்போ அந்த 3ன்றது ஒரு பிரைம் நம்பர், 71ன்றது பிரைம் நம்பர். ப்ராடக்ட் ஆஃப் 2 பிரைம் நம்பர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு காம்போசிட் நம்பரா தான் இருக்கும். பிரைம் நம்பர்ஸ்னா என்னதுன்னா 1ஆல மட்டும்தான் டிவிசிபிள் ஆகும். 1ஆலையும் அதோட டேபிள்லையும் மட்டும்தான் வரும். அதான் பிரைம் நம்பர்ஸ். 3யும் அப்படிதான், 71ம் அப்படிதான். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 பிரைம் நம்பர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து காம்போசிட் நம்பரா தான் இருக்கும். ஸோ இதோட இந்த சம் முடிஞ்சு. ரீசன் பார்த்துக்கலாம். The given number can be factorized in the term of 2 prime numbers. So it is a composite numbers. அந்த நம்பர் வந்து 2 பிரைம் நம்பரா வந்து பிரிக்க முடியுது. இப்போ வந்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா ஒரு நம்பர் வரும் இல்லையா, அது வந்து 2 பிரைம் நம்பரால பிரிக்க முடியுது. ஸோ இது கண்டிப்பா வந்து ஒரு காம்போசிட் நம்பரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா 3ன்றத நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி பாருங்க. 3 இங்க இருக்கும், இங்க வந்து 1 இருக்கும். இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் அது வந்து பிரைம் நம்பர். இப்போ இங்க வரப்போற ஆன்சர் வந்து ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னா 3 into 71 வந்திருக்கு. ஸோ அது வந்து ஒரு காம்போசிட் நம்பரா மாறிடுச்சு. அடுத்த எக்ஸாம்பிள் 2.10, a and b are the two positive integers such that a power b into b power a is equal to 800. Find a and b. a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 800 இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். வந்து 2 times 400, 2 times 200, 2 times 100, 2 times 50, 2 times 25, 5 times 5, 5 1 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இங்க எத்தனை 2 இருக்கு? 1 2 3 4 5. அப்ப 2 power 5, 5 power 2, 2 5 தான் இருக்கு. ஸோ 5 power 2 அதுதான் எழுதிருக்கோம். எல்லா டேர்ம்ஸும் எழுதிட்டு 2 power 5 into 5 power 2 அப்படின்னு இருக்கு. நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 800 is equal to 8 power a power b into b power a ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 800 is equal to a power b into b power a. அதுல இருந்து கம்பேர் பண்ணோம், ஆன்சரை இதையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஏக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2. ஸோ a is equal to 2ன்னு எழுதிருக்கோம். b க்கு பதிலாக ரெண்டுலையுமே என்ன இருக்கு? 5. ஸோ b is equal to 5. இதோட சம் வந்து முடிஞ்சு.